1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு அழகாக தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் நாட்களிலே ஒருவன் எஜமானனாய் இருக்க விரும்பினால் முதலாவது அவன் பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிறார். நாம் அதிகாரியாக இருக்க வேண்டுமாயானால், நாம் முதலாளியாக இருக்க வேண்டுமாயானால், முதலாவது நாம் தாழ்மையை தரித்து கொண்டு நாம் செய்து காண்பித்தால்தான் மற்றவர்களுக்கு சாட்சியாக இந்த உலகத்திலே நாம் முன்னேறி செல்ல முடியும். இயேசு கிறிஸ்து சொன்னது மாத்திரமல்ல, அது வாழ்க்கையிலே அதை அப்பியாசப்படுத்தி காண்பித்தார், செய்து காண்பித்தார். ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். எல்லா காரியத்தில், அன்பு காட்டுகிற காரியத்தில், பொறுமை காட்டுகிற காரியத்தில், தயவு செய்கிற காரியத்தில், உதவி செய்கிற காரியத்தில், எல்லா காரியத்திலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தாழ்மை தரித்து கொள்வோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கும் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக மாறும். காட் பிளஸ்.